ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி. ஸோ இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம முறுக்கு பண்ண போகிறோம். ஸோ முறுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை, நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் இறக்குவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு பேக்கெட் நிறைய பேர் இந்த முறுக்கு மாவு பேக்கெட் நிறைய விற்கும். ஸோ இந்த பிராண்டு இல்லை, நிறைய பிராண்டு விற்கும். ஸோ எந்த பிராண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு முறுக்கு ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் வாங்க. இது வெறும் மாவு மட்டும் தான் நினச்சேன் நான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்கிரீடியன்ட் போட்டிருக்காங்க. அதாவது எள்ளு, ஓமம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே கலந்துருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து டால்டா இல்லைன்னா வெண்ணெய் அதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு சுடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் நினச்சேன் வேறு மாதிரி நம்ம வந்து எல்லாமே போடணும். எள்ளு, டால்டா, ஓமம், எள்ளு, உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் செய்யணும்னு நினச்சேன். பட் இதில் எல்லாமே இருக்குது. மாவு மோந்து பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது. ஸோ எல்லாமே இருக்குது. எள்ளு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கப்பில் வந்துட்டு ஒரு 2 கப்பு, இது வந்து அரை கப், இது ஒரு கப்போடது கிடையாது, அரை கப்பில் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்பு வச்சுருந்தீங்கன்னா ஒரு கப்பில் அளந்து போட்டுக்கோங்க. நான் சிம்பிளாக ஒரு 5-6 முறுக்கு வர மாதிரி தான் சுட போகிறேன். பல்காக நாங்கள் செய்ய போகிறோம். அது நம்ம vlog சேனலில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 முறுக்கு, 50 முறுக்கு, 75 முறுக்கு அந்த மாதிரிலாம் செய்வோம். ஸோ அப்போ தான் நாங்கள் அதை தான் கொண்டு போய் நாங்கள் சாமிக்கு படைச்சி அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் பண்ணுவோம். இது சும்மா உங்களுக்காக கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி, முறுக்கு ரெசிபி, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 கப் எடுக்க போகிறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யுது. ஸோ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இதில் இருக்குது. பட் நம்ம வெண்ணெய் இல்லை பட்டர் இல்லைன்னா டால்டா மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா அரை கப். இதில் வந்து நான் 2 கப் எடுக்க போகிறேன். அதாவது ஒரு கப் நான் எடுக்க போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இது அரை கப்பில் ஒரு வாட்டி அளந்து விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எள்ளு எல்லாம், ஓமம் எல்லாமே இருக்குது. நான் எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எள்ளு இருந்தால் தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா இருக்கும். பெருங்காயத்தூள் சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உருக்குன வந்து வெண்ணெய் லைட்டாக வந்து உருக்காமல் இருக்கும். நம்ம பிசையும் போது வந்து அது கரெக்டாக ஆகிடும். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஏற்கனவே லைட்டாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவைப்படுது, அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் காரமாக கூட பண்ணலாம். பட் நான் வந்து ரொம்ப காரமாக வேணாம் அப்படின்னு சொல்லி இதில் இருக்க இதுவே போதும் அப்படின்னு. லைட்டாக வெள்ளையாக தான் வரும், காரமாக வராது. அப்படின்னு உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் ஏதாவது சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாய்த்தூள். ஸோ இது நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு குழல்ல போடுற மாதிரி. நம்ம ஏன் வெண்ணெய், டால்டா இல்லை வந்து நெய்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முறுக்கு வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும் அப்படின்றதுக்காக தான் எண்ணெய், டால்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுப்போம். இது வந்து வெள்ளை முறுக்கு தான், ஸ்மெல் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் இது வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு நல்லா கழுவி, பச்சரிசி அதாவது ரேஷன் கடை அரிசி யூஸ் பண்ணலாம். பச்சரிசியை நல்லா கழுவி அதை வந்து ஆற வச்சுட்டு அது ப்ளஸ் நம்ம உளுந்தம்பருப்பு, ஸோ உளுந்தம்பருப்பும் இது கூட போட்டு வறுத்துட்டு அதை கொஞ்சம் அரைச்சி இதில் சேர்த்து, இது கூட இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா பெருங்காயத்தூள், எள்ளு, ஓமம், உப்பு, காரமாக வேணும்னா காரமாக ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாலே வந்துடும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை, அது காய வச்சு கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வரட்டும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வாங்கி நம்ம முறுக்கு குழல்ல போட்டுட்டு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவும் கட்டியாக பண்ணிடாதீங்க, முறுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ரொம்ப தண்ணியும் பண்ணக்கூடாது. சும்மா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இல்லைன்னா ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப தளர்ந்துருந்தால் உடைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப கட்டியாக இருந்தால் நமக்கு முறுக்கு பிழியே வராது, ஹார்டாகிடும். அவ்வளோதான், நம்ம முறுக்கு மாவு இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இதில் உப்பு, ஓமம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதாவது எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து பிளாக் எள்ளு யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு எள்ளுனா ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் வெள்ளை எள்ளு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓமம் போட்டிருக்காங்க, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நான் லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுடைய முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு குழல் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 3 ஸ்டார் மாதிரி இருக்க முறுக்கு பிழிகிற இது பார்த்தீங்கன்னா இது முறுக்குலேயே வந்து 3 ஹோல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி, ரவுண்டாக வர மாதிரி இருக்கும், அது ஸ்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா காராசே அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளேட்டு. இது இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளேட்டு. இது பார்த்தீங்கன்னா ரிப்பன் முறுக்குக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளேட்டு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஸ்டார் போட்டது எடுத்திருக்கேன், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்க போகிறேன். ஸோ எண்ணெய் தடவைனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும்.
அதனால் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுதான் முறுக்கு குழல் தான் ரெடி பண்ணணும். ஸோ இதுலேயே எண்ணெய் தடவிட்டேன். ஸோ இதுலேயே எண்ணெய் தடவ போகிறேன். சும்மா லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். பிழியும் போது ரொம்ப ப்ரெஷர் பண்ண தேவையில்ல. சரி, நான் இன்னைக்கு வாழை இலையில தான் பண்ண போகிறேன். ஸோ வாழை இலையிலையும் வந்து லைட்டாக எண்ணெய் நான் தடவிக்க தான் போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு 5-6 முறுக்கு தான் போட போகிறோம். டக்கு 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 டக்குன்னு இங்கேன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வந்துடுவேன். அழகாக எடுத்து அதில் போட்டுடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முறுக்கு மாவு இதில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அழுத்த வராது. ரொம்ப ப்ரொஃபஷ்னல் தான் ரொம்ப அதிகமாக போடுவாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு போட வேணாம். ஒரு 3/4 இது வரையும் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடுவோம். கடை எண்ணெய் கொதிக்கும் போதே சுடுறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சுட்டு தான் எடுக்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எல்லா முறுக்கும் இப்போ பிழிஞ்சு வச்சாச்சு. நான் ஏன் இந்த மாதிரி இலையில பண்ணிட்டேன்னா, ஒரே அடியாக நம்ம முறுக்கு பிழிஞ்சிட்டு டக்கு 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 டக்குன்னு எடுத்து அதில் போட்டுடலாம். ஸோ எண்ணெய் காயும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு சுட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து வாழை இலை இல்லை, நான் இன்னைக்கு வாழை இலையில நான் வந்து முறுக்கு சுட்டு இருக்கேன். ஸோ முறுக்கு பிழிஞ்சு வச்சிருக்கேன். நீங்கள் வந்து பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணலாம், இல்லை பால் கவர் யூஸ் பண்ணலாம், இல்லை தட்டுல எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக இப்படி கவுத்து ஒரு சின்ன தட்டில் இப்படி பிழிஞ்சிட்டு இப்படி கழுத்து அப்படியே டக்கு டக்குன்னு போடலாம். ஸோ ஒன்றும் பிழிஞ்சும் போடலாம். இந்த மாதிரி நிறைய பிழிஞ்சும் போடலாம். நம்ம வீட்டில் வாழை மரம் இருக்குது அப்படின்றதால நான் வாழை டக்குன்னு இது பண்ணிட்டேன். உங்களால் முடியலாம், இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம் தான் கடையில் கிடைக்கும். ஸோ வாழையில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது எண்ணெயை காய வச்சு அதில் நான் முறுக்கு சுட்டு எடுக்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் முறுக்கு பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் வந்து இப்போ எந்த நிலமையில இருக்கணும்னா, கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு போட ஈஸியாக நம்மளுக்கு நல்லா முறுக்கு வெந்து வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு அதில் போட்டு நம்ம வறுத்தெடுத்தலாம். வாங்க. ஸோ இப்போ நம்மளோட முறுக்கு கமன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆருஷ்காவும் ஒரு குட்டி முறுக்கு சுட்டுருக்கேன். ஸோ அவங்களோட இனாஃப் ஆக போகுது. நம்ம சேனலுக்காக சும்மா சின்னதாக பண்ணுது. இன்னும் வந்து நாங்கள் வந்து நிறைய சுடுவோம். இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் சுடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் விளாக் சேனலில் போடுறேன். இது சும்மா நம்ம வீட்டில் கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக போட்டது. ஸோ கண்டிப்பாக இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. நீங்கள் எதுவுமே கலக்க தேவை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அதிகமாக பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடலாம். சீரகம் ஆட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் முறுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காந்தெல்லாம் போல ரொம்ப அந்த கரெக்டான இதில் இருக்குது. ஸோ உடச்சி பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள். ஸோ இன்னும் நல்லாவே உடையுது. ஸோ நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. பக்காவாக இருக்கும். உப்பு வந்து லைட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உப்பு எனக்கு பத்தலை, ரொம்ப லைட்டாக கம்மியாக இருந்தது. உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியில் உங்களுக்கு அது கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பபாய்.